மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் மீனா கிட்ட வந்து அந்த சிந்தாமணி எல்லாருக்கும் ஓட்டுக்காக பணம் கொடுக்குது மீனா. அதை வாங்க மறுத்தா அவங்க கடையை நடத்த விட மாட்டோன்னு சொல்லிட்டு மிரட்டுது. எங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. உடனே எங்க முத்து இருந்துட்டு, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கக்கா, நீங்க அந்த பணத்தை வாங்கி வச்சுக்கோங்க சிந்தாமணி கிட்ட இருந்து. ஆனா சிந்தாமணிக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களோ, மீனாவுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களோ, யாருக்கு ஓட்டு போட்டா நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க, அவ்வளவுதான். சிந்தாமணி கேட்கும்போது உங்களுக்கு ஓட்டு போட்டுருங்கன்னு அந்த நேரத்தில் சொல்லிக்கோங்க அப்படின்னு முத்து சொன்னதும், நல்ல ஐடியா முத்து, இப்படியே நாங்கள் சொல்லிடுறோம் அப்படின்னு மீனோட ஃப்ரெண்ட்ஸும் சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே எலெக்ஷனும் வருது, எல்லாரும் ஓட் போடுறாங்க. இங்கே சிந்தாமணி, இந்த எலெக்ஷனில் எல்லாருமே நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க, நாம தான் ஜெயிக்க போகிறோம், அந்த மீனா நமக்கு முன்னாடி தோத்து தான் நிற்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ஜெயிச்ச மாதிரி ஒரு கனவு உலகத்துக்கே போயிடுறாங்க. ஆனால் அத்தனை கனவு. இங்கே எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு உடனே எல்லாரும் ஓட்டை எண்ணுறாங்க. அப்போ மீனா தான் அதிகப்படியான ஓட்டு எண்ணிக்கையில் ஜெயிச்சிடுறாங்க. மீனா ஜெயிச்சதா அறிவிச்சதும் இங்கே சிந்தாமணிக்கு ஷாக்காக இருக்குது. எல்லாரும் பணம் வாங்கிட்டு நமக்கு தானே ஓட்டு போடுறதா சொன்னாங்க, எப்படி இப்படி நடந்துச்சு அப்படின்னு சிந்தாமணி அதிர்ச்சியாக இருக்கிறாங்க. உடனே இங்கே மீனா ஜெயிச்சிடுறாங்க. மீனா சிந்தாமணி கிட்ட போயிட்டு, என்ன சிந்தாமணி, நீங்கள் ஜெயிச்சிடுவீங்கன்னு நினச்சி பணத்தெல்லாம் வாரி வாரி கொடுத்த மாதிரி இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்களா உண்மை ஜெயிச்சிடுச்சு, நேர்மையான வழியில் எந்த இதுவும் முயற்சி பண்ணாதான் அதில் வெற்றி கிடைக்கும், உங்களை மாதிரி இப்படி குறுக்கு வழியில் எதை முயற்சி பண்ணாலும் தோற்று தான் போய் நிற்கணும் அப்படின்னு மீனா பேசிக்கிட்டு இருக்காங்க. முத்து இருந்துக்கிட்டு, இங்கே பாரு சிந்தாமணி, என் மீனாவை குத்துனது யாருன்னு மட்டும் தெரியட்டும், அப்புறம் உன்னை சும்மாவே விட மாட்டேன், அப்போ ஜெயிலில் கம்பி தான் என்ன வைப்பேன் அப்படின்ட்டு முத்துவும் சிந்தாமணியை மிரட்டிட்டு போகிறாங்க. சிந்தாமணி கடுப்பாயிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் பேசுறதை நான் கேட்க வேண்டியதாக இருக்கே அப்படின்ட்டு, சரி மீனாவா நம்ம வீட்டுக்கு போகலாம், அங்கே உனக்கு திருஷ்டி சுற்றி போடலாம், நீ இங்கே ஊருப்பட்ட கண்ணு ஓ மேலே தான் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து மீனாவை கூட்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. எல்லாருக்கும் மீனா நன்றி சொல்கிறாங்க. என்னை மதித்து எனக்காக என் மேலே நம்பிக்கை வச்சு ஓட் பண்ணது எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மீனா நன்றி சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே வீட்டுக்கு போனதும் உடனே மீனாவை பார்த்துட்டு விஜயா அதிர்ச்சியாக நின்றுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.